அகிலம் போற்றிடு இணையில்லாமா காவியம் விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். அகிலம் 4 காணொளியூடாக இன்று உலக அரசியல் ஒரு அபாயகரமான திருப்பத்தில் நிற்கிறது. உலக ஜனநாயக உரிமைகள் மீதான திறந்த தாக்குதல்கள் இவை தனித்தனியான நிகழ்வுகளா அல்லது ஒரு உலகளாவிய நெருக்கடியின் வெளிப்பாடுகளா என்ற கேள்வி முன்னிலையில் நிற்கிறது. உலகம் குழப்பத்தில் இல்லை, அது திட்டமிடப்படுகிறது. போர்கள் தானாக நடக்கவில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. வெனிசுலாவில் ஆரம்பித்து அமெரிக்கா எங்கே செல்கிறது என்பது பற்றி 4ஆம் அகில அனைத்துலக குழுவின் பிரான்ஸ் பகுதியான சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினர் மற்றும் எழுத்தாளர் அதியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அதியன். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் ட்ரம்ப் பாசிச நிர்வாகம் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கு மீதான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதில் முதலாவது பலியாகின நாடு வந்து வெனிசுவேலா, கரிபியன் பகுதியில் உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டை வந்து ராவோடு ராவாக அந்த நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோவை அவரது மனைவியையும் பிடிச்சு கொண்டு வந்து இப்போ நியூயார்க்ல வச்சிருக்கிறார்கள். சிறைக்குள்ள ஒரு போலி விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள், போத வஸ்து கடத்தல்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னால் உண்மையான காரணம் அது இல்லை. முக்கியமாக வெனிசுவேலா வந்து இன்றைக்கு உலகத்தில கிட்டத்தட்ட 20% பெட்ரோலிய இருப்புக்களை கொண்டிருக்குது. அதே மாதிரி அங்கு பூமியில அரிய தாது பொருட்கள் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தனிய வெனிசுவேலாவில் மட்டும் இல்லை, அருகில் உள்ள நாடுகள்லையும் இதே மாதிரி உலகத்தில் உள்ள முக்கியமான வளங்களை கொண்டிருக்கிற நாடு இது. அப்ப இதை வந்து கைப்பற்ற நோக்கமாகத்தான் இப்ப ட்ரம்ப் நிர்வாகம் அந்த படையெடுப்பையும் தாக்குதலையும் செய்தது. இப்ப வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் வயல்களை வந்து தன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரதுக்கான முழு முயற்சிகளையும் செய்திருக்குது. தற்போது வந்திருக்கிற உதவி இடைக்கால ஜனாதிபதி தான் ஒரு உடன்பாட்டுக்குள்ள போய் ட்ரம்ப் நிர்வாகத்தோட ஒரு கொடுக்கப்பட்ட பெட்ரோலியத்தை வழங்குறதுக்கு முயற்சி செய்த போதும் அதை ட்ரம்ப் நிர்வாகம் நிராகரித்திருக்கிறது. ட்ரம்ப் சொல்லுறார், தான் வெனிசுவேலாவின் ஜனாதிபதியும் சொல்லி 3 கோடி மக்களை கொண்டு ஒரு நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியையும் அந்த ஆட்சியையும் வந்து தூக்கி கவிழ்த்த இந்த பாசிச ட்ரம்ப் நிர்வாகம் தனியான் வெனிசுவேலாவோட மட்டும் நிற்கல. அது ஏற்கனவே கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு ட்ரம்ப் சொல்லியிருந்த கனடாவை வந்து 51வது மாநிலமாக நாங்கள் மாற்ற போறோம், அதே மாதிரி கிரீன்லாந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர போகிறோம், அதே மாதிரி பனாமா கால்வாய். இப்போது சொல்லியிருக்கிறார்கள் மார்க்கோ ரூபியோ, அதாவது அமெரிக்காவின் வெளிவிகார அமைச்சர், கியூபாவின் தலைவராக கொண்டு போறாருன்னு சொல்லி. இப்ப கியூபாக்கு போகின்ற எண்ணெய் வளங்களை வந்து சுத்தி வளைச்சு தடை பண்ணி கொண்டிருக்குது. நீண்ட காலமாகவே இந்த நாடுகள் பொருளாதார தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. அதோட மட்டும் நிற்கவில்லை, இப்போது மத்திய கிழக்குல ஈரானுக்கு மீதான தாக்குதலையும் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியம், அந்த ஆளும் வர்க்கம் இழந்து போன உலகத்தில இழந்து போன பொருளாதார போட்டியின் இதை வந்து இழந்து போயிருக்கின்றைக்கு அதை வந்து இராணுவத்தின் பலத்தின் மூலமாக உலக வளங்களை கட்டுப்படுத்துகின்ற பாகமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் வெனிசுவேலாவுக்கு மேலே ட்ரம்ப் நிர்வாகம் செய்திருந்த தாக்குதலும் ஆக்கிரமிப்பும். இதற்கும் இந்த போத வஸ்து கடத்தல் என்று சொல்லப்படுவதற்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. ஆமாம், நீங்கள் கூறியவை நிச்சயமான உண்மை. இன்றைய உலக அரசியல் தற்காலிக தவறுகளின் விளைவுகள் அல்ல, அது உலக முதலாளித்துவ அமைப்பின் தீராத நெருக்கடியின் வெளிப்பாடு. போர், இன அழிப்பு, அடக்குமுறை, ஜனநாயக உரிமைகளின் சிதைவு, இவை அனைத்தும் ஒரு அமைப்பின் பல முகங்கள். இந்த சூழலில் உண்மையை மறைக்க முயலும் ஊடகங்களுக்கும் பேரரசுவாதத்தை மனிதாபிமானம் என அலங்கரிக்கும் அரசியலுக்கும் எதிராக வர்க்க அடிப்படையிலான சர்வதேச பார்வை அவசியமாகிறது.
உலக சோசலிச வலைத்தளம் போன்ற தளங்கள் இந்த நெருக்கடியின் வேர்களை வெளிப்படுத்தி தொழிலாளர் வர்க்கத்துக்கு அரசியல் தெளிவை வழங்குகின்றன. மனிதகுலத்தின் எதிர்காலம் புதிய எல்லைகள் அல்லது புதிய போர்களில் இல்லை. அது உலக தொழிலாளர் வர்க்கத்தின் அறிவார்ந்த ஒருங்கிணைந்த சர்வதேச போராட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த வரலாற்று தருணத்தில் கேள்வியொன்றே, பேரரசுவாதத்தின் பாதையா அல்லது சமூக சமத்துவத்தின் பாதையா? Aguilam 4. References www.ws.org. Join us CP. Read the WSW's website. Questions by Socialism AI.